முகம் வேற கொஞ்சம் வாட்டமா தெரியுது. அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் ஏதோ கேட்கறதுக்கு தானே போனேன். சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ருத்ரா. இல்ல இல்ல, நீ ஏதோ மறைக்கிற. சரி விடு. என்ன உன் சிஸ்டர்னு நினைச்சிருந்தீனா இந்நேரத்துக்கு என்கிட்ட சொல்லிருப்ப. இல்ல, அதனாலதான் சொல்ல மாட்டேங்கிற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏதோ மனசுக்குள்ள பழசெல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. அப்பா கிட்ட கேட்க சங்கடமா இருந்தா நான் போய் கேக்குறேன். சரி, இப்ப நான் கேக்குறேன். உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா? இல்ல வயிறு வலிக்குதா? இல்ல வெளியே எங்கேயாவது கோயிலுக்கு போகணும்ன்றியா? அன்னைக்கு மாதிரி டூருக்கு போகணும்னு இருக்கா? இல்ல ஏதாவது புது ட்ரெஸ் வேணுமா? என்னன்னு சொல்லு. நீ சொன்னாதானே நான் அப்பா கிட்ட போய் பேச முடியும். அதெல்லாம் எதுவும் இல்ல ருத்ரா. சரி, இப்ப எனக்கு புரியுது. உன் மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு என் மேல இருக்க கோவத்துல அது எல்லாமே சொல்ல மாட்டேங்கிற. இங்க பார், நானா உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ. நான் நடந்துகிட்டது எல்லாம் தப்புதான், சரியா? நீ வேணும்னா என்கிட்ட கோச்சுக்க முடியும், நான் உன்கிட்ட கோச்சுக்க முடியுமா? இப்ப நான் இருந்துட்டு இருக்க இடம் எல்லாமே உன்னோடதுதான், சரி? அப்போ உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்ல. ஒன்னும் இல்ல, எனக்கு திடீர்னு இன்னைக்கு பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. அப்பாவும் அம்மாவும் பிஸியா இருந்ததுனால நான் சொல்லாம வந்துட்டேன். இவ்வளவுதானா? இத முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானே. இரு, அப்பா கிட்ட போய் நான் சொல்ற விதமா சொல்லிட்டு வரேன். இரு, என்ன? நான் போய் சொல்லிட்டு வரேன். ருத்ரா, அப்பா 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 ருத்ரா, ப்ளீஸ் ருத்ரா, சும்மா இரு. ருத்ரா, சும்மா சொன்னா கேளு ருத்ரா. அமைதியா இரு, எதுவும் பேசுற வேண்டாம் ருத்ரா. வா ருத்ரா, போயிடலாம். அப்பா பாருங்கப்பா, உத்ரா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா? அவ சார்பா நான் கேட்கலான்னு வந்தா அவ என்ன பேச விடாம தடுத்துட்டு இருக்கா. அவ சார்பா நீ கேட்க போறியா? ஏன் அவ சார்பா அவளை கேட்கட்டுமே. இல்லப்பா, அவ வந்தப்ப நீங்களும் அம்மாவும் பிஸியா இருந்தீங்கல்ல. இப்பதான் போன் பேசியே முடிச்சீங்க. உத்ராகுட்டி, என்னடா சொல்லும்? என்ன வேணும்ன்றது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உத்ராக்கு அவங்க பாட்டியில அவங்க ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. இன்னைக்கு பாட்டிய பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறா. ஓஹோ, அவ்வளவுதானே? உத்ராகுட்டி, அதை கேட்கறதுக்கு நீங்க இவ்வளவு தயங்குற? உத்ராகுட்டி ஆசைப்பட்டுட்டாங்க. நம்ம எல்லாரும் உத்ராகுட்டியை கூப்பிட்டு பாட்டியை தேடி கார் எடுத்துட்டு நாம போறோம். ஓகேவா? போலாமா? சூப்பர்ப்பா, கிளம்பிடலாம். எல்லாரும் கிளம்புங்க, போலாம். வேண்டாம்ப்பா, நீங்க தான் வேலை இருக்குன்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல. பாட்டி பணியாரம் தான் சுட்டுட்டு இருக்கோம். மறுபடியும் கூப்பிட்டு பாருங்க, போன் எடுக்கும். செல்லகுட்டி, அப்பாவுக்கு வேலை இருக்கனால அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு பாக்குறீங்களா? குட் கேர்ள். நீங்க குட் கேர்ளா இருக்கும்போது நான் குட் டேடியா இருக்கணும் இல்லையா? என் பொண்ணோட ஆசையை கூட நான் நிறைவேற்றலைன்னா அப்புறம் என்ன அப்பாண்ணா? எல்லாரும் உத்ராகுட்டி ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். நல்லா செஞ்சிடலாம் மாமா. போலானே. ஸ்வேதா, என்ன அங்க பாருங்க. அப்பா பரவாயில்லப்பா, வேண்டாம்ப்பா. உங்களுக்கு வேலை இருக்குல்ல, நான் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறேன்ப்பா. பாருங்கள, நான் சொல்றது நீ கேளு, ஓகேவா? சரி, உத்ராகுட்டி பாட்டியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க. பாட்டியை நம்ம இங்க வர வச்சிருவோமா? டன்னா? நம்ம வீட்டுலதான் நாளுக்கு ஒரு நாடகம் நடக்குது. இன்னைக்கும் ஏதோ ஒரு நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் வாங்க. உத்ராகுட்டி நீங்க என்ன பண்றீங்கன்னா கண்ணை டைட்டா மூடிக்கிட்டு பாட்டி அப்படின்னு கூப்பிடுறீங்க. என்னப்பா, நான் இங்க கூப்பிட்டா அங்க வீட்டுல இருக்க பாட்டிக்கு எப்படி கேக்கும்? நான் சொல்றது கொஞ்சம் கேள. அப்பா மேல நம்பிக்கை இருக்குல்ல, நீ குரலை மட்டும் கொடு, பாட்டி ஜிங்குன்னு வந்து நிப்பாங்க.
உத்ரா, பக்கத்துல இருக்க எனக்கே கேட்கல, வீட்ல இருக்க பாட்டிக்கு கேட்க வேணாமா? நல்லா சத்தமா கூப்பிடு. ம். பாட்டி ஏய் ஜனனி, ஜனனி என்னாச்சு? பாத்து இரு, தண்ணி எடுத்துட்டு வா. இந்த ஜனனி, இந்த தண்ணி குடி. தண்ணி குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். பொறுமையா தண்ணி குடி. ஜனனி, இன்னும் கொஞ்சம் தண்ணி. என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி பெரட்டிட்டு வாமிட் வந்துருச்சு. எதுவும் சாப்பிட்டது சேராம போயிருந்திருக்குமோ? இல்ல சரியா தூங்கலையா? பேசாம மெடிக்கல் ஷாப் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டோமா? இல்ல டாக்டர்கிட்ட போலாமா? வேணா கௌதம், அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, அப்படிலாம் விடக்கூடாது. வாந்தி மயக்கன்னு ஏதாவது வந்து நான் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். நான் போய் வெண்ணிலா கையிட்ட சொல்லி இப்பவே கை மருந்து ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஐயோ நில்லு, ஒண்ணும் வேணா கௌதம். இப்ப அங்கேயே ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து நான் வாந்தி எடுத்துட்டு அது இதுன்னு போனா கஷ்டமா இருக்கும். எல்லாரும் பயப்படுவாங்க. ஆர்ப்பாட்டெல்லாம் ஒண்ணு வேணா கௌதம், ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். சரி, அப்ப நான் போய் லெமன் ஜூஸ் அதை போட்டு எடுத்துட்டு வரேன். சரியான லூஸ். இதோ வந்துட்டால விழா நாயகி. அழகா இருக்கு. சரி, ருத்ரா குட்டி எங்க? வருவாமா? அவ என்ட்ரியா அதிரடியா தான் இருக்க போகுது. அவளை நல்லா டியூன் பண்ணிருக்கேன். இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. போட்டு கொண்டுறீங்க. ருத்ரா, இதோ வந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூப்பா. கேக் வெட்டலாமா? இல்ல அப்பாக்கா கொடு. என்னடி இது இப்படி ஆயிடுச்சு? அவகிட்ட கேக்க தட்டி விடுன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். இவன் என்னடானா ஓட்டி விடுறான், அது அவளும் சாப்பிடுறான். வர நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன விஷயம் கூட என்னால பண்ண முடிய மாட்டேங்குது. சரி, கேக் வெட்டுற நேரம் முடிஞ்சு போச்சு. இப்போ பரிசளிப்பு நேரம். எல்லாரும் கிஃப்ட்லாம் கொடுத்துடலாமா? ம். இந்தா. இருங்க இருங்க, முதல்ல ஏன் gift தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க gift எல்லாம். பிரிச்சு பாரு. நாங்க போட்டோல இருக்கிற மாதிரி எப்பவுமே வாழ்க்கையில ஒன்னா இருப்போம்ப்பா. இனிமே நான் உத்ரா விஷயத்துல எப்பவுமே பொறாமப்பட மாட்டேன், கோவமும் பட மாட்டேன்.
இவளை என் கூட பிறந்தவளா நான் மனசார ஏத்துக்கிட்டேன்பா. அதான் நான் இவளுக்கு மனசார கொடுக்கற gift. வேற யார் என்ன நினைச்சாலும் அத நடக்க விட மாட்டேன். குட்டிச்சாத்தான் எப்படி பேசுறான்னு பாரு. இவ என் தங்கச்சி. மேடம் இப்போது நாங்க gift கொடுக்கலாமா? இங்க பாத்தியா உத்ரா, வருங்காலத்துல நீ பெரிய டாக்டரா வரணும். அதுக்கு முன்னோட்டமா தான் இந்த ஸ்டெத்தஸ்கோப். வாங்க. அப்பா அம்மா என்ன கிஃப்ட் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாமா? ஆமா ருத்ரா, நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். எங்க gift தானே வருது. சொல்லி வாய் மட்டும் சார் வர்றாரு. வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்னடா கிஃப்ட் ஒரு வக்கீல் ஏதாவது பார்க்குறியா? இரு கொடுங்க சார். இந்தாங்க சார், நீங்க சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டேன். பத்திரம். இது என்ன பத்திரம்னா, உத்ரா குட்டி எங்க பொண்ணுதான். இனிமேல் யாரும் அவளை அனாத அது இதுன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்த பத்திரத்தை நாங்க ரெடி பண்ணிருக்கோம். இப்போ இந்த பத்திரத்துல பாட்டி கையெழுத்து போட்டாங்கன்னா லீகலா பாட்டியோட விருப்பத்தோட நாங்க உத்தரவை தத்து எடுத்துக்கிட்டோம். இதுதான் இதுக்கு அர்த்தம். அதுக்கான டீட்டெயில் தான் இதுல இருக்கு. இது வாய் வார்த்தையாலேயே நான் சொல்லிட்டேன். ஆனா எப்போ பூங்கோதை அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாலோ அதுக்கப்புறம் நம்ம லீகலா பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பின்னால பிரச்சனை வரும். சோ இனிமேல் லீகலா உத்ரா எங்க பொண்ணு. அவளை அனாதகினாதன் யாராவது சொன்னாங்கன்னா சொன்ன வாய்கள் உடைக்கப்படும். கார்த்தி அண்ணா, உத்ராக்கு என்ன கிஃப்ட்னு கேட்டல, இதுதான் அப்பா அம்மாவும் உத்ராக்கு கொடுக்குற கிஃப்ட். சூப்பர்ண்ணே. என்ன பர்த்டே பார்ட்டியை கண்டினியூ பண்ணலாமா? பிரியாணிலாம் ரெடியா? சில பேருக்கு பிடிக்காம போறாங்க போல இருக்கு. குள்ளநரி கூட்டம் போய் தொலைட்டோம். நாம சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம். வெண்ணிலா, இப்ப வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம். திடீர்னு ஜனனி பொண்ணு வாந்தி எடுத்தது, அந்த பாட்டியம்மா ஜனனி கர்ப்பம்னு சொன்னதும் என்னால சந்தோஷம் தாங்க முடியல. அது எப்படி வார்த்தையால சொல்றதுன்னு தெரியல. எனக்கு நீ வேற ஜனனி வேற இல்ல. நீ உண்டாயிருக்குன்னு சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சுல்ல, அந்த சந்தோஷம் தான் இப்பயும். கேட்க கேட்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இனி அடுத்த லைன்ல நிக்கிறது நம்ம சிம்ரன் தான். கூடி சீக்கிரம் அவளும் இந்த லிஸ்ட்ல வந்து சேர்ந்துட போறா. அதுக்கப்புறம் வீடு முழுக்க ஒரே குழந்தை குட்டி கூச்சல் தான். வீடு முழுக்க சந்தோஷமாவும் கொண்டாட்டமாவும் இருக்க போகுது. அதுங்களை தூக்கி குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி சாப்பாடு ஊட்டி அதுங்களுக்கு பாட்டு பாடி தூங்க வச்சு, அப்பப்பா அதெல்லாம் நினைக்க நினைக்க மனசுக்குள்ள அப்படியே பூரிப்பா இருக்கு. என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? இல்ல கலை, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இந்நேரம் உனக்கு மட்டும் ஒரு குழந்தை பிறந்திருந்தா
அதுக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும்ல. என்ன பண்றது, நீ யாருக்கும் எந்த பாவமும் பண்ணதில்ல. ஆனா அந்த குழந்தை தவறி போயிருச்சுல்ல. அதுக்கப்புறமும் கோமால இருந்து இப்ப வரைக்கும் நீ சின்ன மாமா கூட சந்தோஷமா வாழாம கஷ்டப்படுற. உன் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை எனக்கு புரியுது கலை. என்னதான் சுத்தி நடக்கிற விஷயங்களை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டாலும் உன் மனசோட அடி ஆழத்துல எவ்வளவு துக்கம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒண்ணு கலை, உனக்காக நான் வேண்டாத நாள் இல்ல. அந்த ஆத்தா கண்டிப்பா என்னோட வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதெல்லாமே மாறும். என்ன வண்ணிலாம் பேசுற? நீ பாட்டுக்கு புரியாம பேசுற. உனக்குதான் உன் சின்ன மாமா பத்தி தெரியும்ல. அவரெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே மாறும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. கலை, மனசை விட்டுறக்கூடாது. இத பாரு, எனக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தப்போ நான் மனசு விட்டேனா நீ எனக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்லியிருக்க. அதெல்லாம் கேட்டு நம்பிக்கையோட இருந்ததுனாலதான் எனக்கு இப்போ நல்லது நடந்திருக்கு. இனிமே நானும் உனக்காக வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு விரதம் இருந்து ஆத்தா கிட்ட சண்டை போட போறேன். நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல வழிய காட்டியே தீரணும்னு கேட்க போறேன். வெண்ணிலா, நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு விரதம் இருக்கிறேன் அது இருக்கிறதெல்லாம் கிளம்பிடாத, சரியா? குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ போ, பொன்மகள் அழ போறா. இல்ல கலை, பரவாயில்ல. ஏய், சொல்றல்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். எனக்கு நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் சொல்லுங்க, சொல்லுங்க. நம்ம குழந்தை போயிடுச்சு. கலை, என்ன மன்னிச்சிரு கலை. சத்தியமா சத்தியமா நான் பண்ணல கலை, நான் பண்ணவே இல்லை கலை. விடு வெண்ணிலா, நடந்தது பேசி பேசி என்ன ஆக போகுது? இல்ல கலை, பாம்பு கடிக்க பாம்பு விஷம் தான் மருந்துன்னு சொல்லுவாங்க. நான் அதை பத்தி பேசாமலே இருந்து உன் மனசோட அடி ஆழத்துல ஒரு வருத்தம் இருந்து அது அப்படியே தங்கிருச்சுன்னா அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல கலை. ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. நீ ஏன் கலையா எப்பவும் இருக்கணும். எனக்கு நீ வேணும் கலை, எனக்கு நீ வேணும். என்ன வண்ணில இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு தெரியாதா? நீ பாட்டி அம்மாவை இழந்தப்போ நான் அப்படிலாம் இருந்தேன்னு நீ சொல்லிட்ட. ஆனா நீ எந்த உணர்வும் இல்லாம நான் கோமால இருந்தப்ப என்ன எப்படியெல்லாம் நீ கவனிச்சுக்கிட்ட.
இவ பொழைக்க மாட்டா, இவளை தூக்கி வெளியில வீசிடலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா நீ என் கூட பேச்சு கொடுத்து எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிய வெண்ணிலா. உன்னை போய் நான் எப்படி வெண்ணிலா தப்பா நினைப்பேன்? கலை, தப்பா நினைக்கலங்கிறதெல்லாம் விஷயம் இல்ல. ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில இப்ப நான் யோசிச்சு பார்த்தாலும் எப்படி அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு புரியல. நானும் எவ்வளவோ நாள் திரும்ப திரும்ப என் மூளையே மறந்து போற அளவுக்கு யோசிச்சு பார்த்திருக்கேன். கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். ஆனா அதெல்லாம் கண்ணீர்ல கரையுமான்னு தெரியல கலை. அதனாலதான் வாய் விட்டு வார்த்தையா பேசினா மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும்னு வந்த. இது எனக்கு மட்டும் இல்ல கலை, உனக்கும் தான். இங்க பாரு வெண்ணிலா, அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் வேற எதுல எனக்கு நம்பிக்கை வந்துச்சோ இல்லையோ, ஆனா ஒரே ஒரு வார்த்தையில நம்பிக்கை வந்துச்சு. கண்ணால பார்ப்பதும் போய், காதால கேக்குறதும் போய். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அதுக்கு பின்னால இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சா மட்டும்தான் எல்லாமே தெரியும் வெண்ணிலா. ஆனா கலை, சத்தியமா நீ அன்னைக்கு படியில விழுந்ததுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அன்னைக்கு நான் ஏன் சிரிச்சேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. ஆனா அப்ப சிரிச்சதுக்காக காலம் பூரா அழுதுட்டு இருக்கேன் கலை. நான் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கேன். சத்தியமா சொல்றேன், மனசார சொல்றேன், எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்ல. நீ வந்து மன்னிப்பு வேணும்னு கேட்டல்ல, நான் சுத்தமா மறந்துட்டேன், சத்தியமா மறந்துட்டேன். காலம் மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் வெண்ணிலா எல்லாத்தையுமே மறக்கடிச்சிருக்கு. இப்போ என் மனசுல நீ அம்மாவா மட்டும்தான் இருக்க. உன்னை பத்தி வேற எதுவுமே இல்ல. கையளவு உப்பு எடுத்து சொம்பு தண்ணியில கரைச்சா அது வாயில வைக்க முடியாது. அதுவே ஆத்துல கரைச்சா அந்த தண்ணியோட சுவை மாறிடுமா என்ன? அந்த மாதிரிதான் வெண்ணிலா நீயும். வேற எதுவுமே உன்னை மாத்த கூடாது. எப்பவுமே என் வெண்ணிலா சந்தோஷமாவும் எல்லாரும் பாக்குற அன்போட மறு வடிவமா இருக்கணும். உனக்குள்ள எந்த ஒரு சலனமோ குற்ற உணர்ச்சியோ இருக்கக்கூடாது வெண்ணிலா. நீ சுத்தமானவ, அந்த ஆத்து தண்ணி மாதிரி. ஏன்னா தண்ணிக்கு எப்பயுமே எந்த ஒரு கலங்கமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கலங்கம் இல்லாதவ வெண்ணிலா நீ. நான் அன்னைக்கு உன்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு குழந்தை தப்பு பண்ணா அம்மா அதை மன்னிச்சு ஏத்துக்க மாட்டாங்களான்னு சொன்ன. ஆனா அந்த வார்த்தை தப்பு வெண்ணிலா. தப்பே பண்ணாத குழந்தை இப்ப வரைக்கும் தண்டனை அனுபவிக்கிறது தப்புன்னு எனக்கு புரியுது. நீ தப்பே பண்ணாத குழந்தை வெண்ணிலா. உன் குழந்தை மனச நான் புண்படுத்தி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிடு வெண்ணிலா. இல்ல கலை, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு விட கிடைக்கிற வரைக்கும் சத்தியமா மனசுக்குள்ள அந்த காயம் ஆறவே ஆறாது. இன்னுமா உனக்கு புரியல? அந்த ஸ்வேதா செத்து போனமா மண்ணுக்குள்ள போய் கூட திரும்பி வர அளவுக்கு கொடுமைக்காரி. உனக்கு போட்டி போட்டு தாலியை கட்டிக்கணுங்கிறதுக்காக இத்தனையும் பண்ணிருக்கான்ற போது உனக்கு துணையா இருந்த என்ன உனக்கு எதிரா மாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணிருப்பாங்கிறது தான் எனக்கு தோணுது வெண்ணிலா. கண்டிப்பா இது ஸ்வேதாவோட வேலைதான். ஆனா வெண்ணிலா, ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்க. இப்படி ஏன் வேதனை உன் வேதனை இது எல்லாத்தையுமே அந்த ஆத்தா பாத்துட்டு தான் இருக்கா. கண்டிப்பா தப்பு செஞ்சவங்களுக்கு கூலி கொடுக்காம விட மாட்டா. தண்டனை கொடுப்பா வெண்ணிலா, தண்டனை கொடுப்பா. தப்பு செஞ்சவங்க இன்னைக்கு வேணும்னா சுக பெற மாதிரி தெரியலாம்.
ஆனா நிச்சயமா ஒரு நாள் தண்டனை கிடைச்சே தீரும் வெண்ணிலா. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல கலை. உனக்கு என் மேல எந்த வருத்தமும் இல்ல. சத்தியமா இல்ல வெண்ணிலா. உன்னை போய் நான் சந்தேகப்படுவேனா? அப்படி நான் சந்தேகப்பட்டா நானே என் கைய வச்சு என் கண்ணை குத்திக்கிறதுக்கு சமம். சத்தியமா நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன் வெண்ணிலா. நீ என் சாமி வெண்ணிலா. கலை உங்க கூட சேர்ந்து நல்லபடியா வாழ்ந்தாகணும். நீங்க 2 பேரும் இதே வீட்டுல குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்க எல்லாரோட ஆசையும். ஆனா என்னவோ தெரியல, கலை செத்து பொழைச்சு திரும்பி வந்திருக்கா. கிட்டத்தட்ட மறுபிறவின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமும் நீங்க அவகிட்ட பாராமுகமா இருக்கிறது சரியா மாமா? 2 பேரும் சேர்ந்து இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன வெண்ணிலா, நல்லா நடிக்கிற. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். வீட்டு காலை கர்ப்பமா இருக்கும்போது அவ காலை தட்டி விட்டு விழுந்து வலியில துடிச்சிட்டு இருக்கும்போது நீ சிரிச்சுக்கிட்டு இருந்த. அதை நான் மறந்துடுவேன் நினைச்சியா? மறக்க மாட்டேன். கலையோட காலை தட்டி விட்டு அவ கர்ப்பத்தை கலைச்சது யாரு? நீ. அதையெல்லாம் மறந்துட்டு அவ உன் கூட உறவு கொண்டாடுறான்னா அவெல்லாம் என்ன ஜென்மம்? ஹாஸ்பிட்டல வச்சு நான் அவகிட்ட படிச்சு சொன்னேன், இனிமே உன் வாழ்க்கையில வெண்ணிலா வேண்டாம் விட்டுருன்னு. ஆனா அவ கேட்கல. மறுபடியும் நீதான் பெருசுன்னு உன் கூட நின்னால. அப்பவே எனக்கு மனசு விட்டு போச்சு. அவ வேணா உன்னை மன்னிச்சிருக்கலாம், இல்ல மறந்திருக்கலாம். ஆனா என்னால மறக்க முடியாது. கர்ப்பம் மட்டும் கலையாம இருந்தா இன்னைக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும். அது கெடுத்தது நீ. இன்னும் அந்த காயம் என் மனசுல பச்சை புண்ணு மாதிரி அப்படியே இருக்கு. என்னால எதுவுமே மறக்க முடியல. எப்போ கலை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்ன மறுபடியும் ஏத்துக்கிட்டாலோ அப்பவே நான் அவளை தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே என் வாழ்க்கையில அவ இல்ல. விட்டுரு, நான் தனியாவே இருந்துட்டு போறேன். இது பாருங்க மாமா, சத்தியமா நான் சொல்றேன், அன்னைக்கு நடந்த எந்த விஷயத்துக்கும் நான் பொறுப்பாளி இல்ல. பேசாத. வேண்டாம், பேசாத. நீதான் இப்ப பைத்தியமா திரிச்சிட்டு இருந்திய. உனக்கு என்ன தெரியும்? சத்தியமா சொல்றேன் மாமா, கலைனா எனக்கு உயிர். அவளுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை நான் செஞ்சிருப்பேனா? யோசிச்சு பாருங்க. கலைக்கு எல்லா உண்மையும் தெரியும் மாமா. இதுக்கு பின்னால ஏதோ மிகப்பெரிய சதி இருக்கு. நீங்க அவ்வளவு பெரிய ஆளுங்க பாருங்க, உங்களுக்கு எதிராக எல்லாரும் சதி பண்றதுக்கு. இப்ப என்ன மாமா வழி? கலை உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் நான் கேக்குறேன். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் மாமா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் மாமா எனக்கு வேணும். சந்தோஷமாவா? அத கெடுத்துட்டியே. இவரு கலை கூட வாழ்றதுக்கு நான் தயார். ஆனா ஒரே ஒரு விஷயம், அது கலை பண்ணுவாளான்னு கேட்டு சொல்லு. நான் அவளை கண்டிப்பா ஏத்துக்கிறேன். நிச்சயமா நான் பேசுறேன் மாமா. நான் அவளை சம்மதிக்க வைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சின்ன மாமா, என்ன பண்ணணும்? உன்னை மொத்தமா விட்டுட்டு வரணும். நீ இருக்கிற பக்கமே அவ திரும்பி பார்க்க கூடாது. உன் மூச்சு காத்து கூட அவன் மேல படக்கூடாது. ஏன் போன்ல கூட நீங்க பேசக்கூடாது. எந்த ஒட்டு உறவும் இல்லாம மொத்தமா உன்னை வெட்டி விட்டு வந்தா கலையை நான் மறுபடியும் ஏத்துக்கிறேன். என்னாச்சு வெண்ணிலா? அவர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்த. வெண்ணிலா, என்னன்னு சொல்லு. இல்ல, அவ
அவரு மொத்தமா நீ என்னை விட்டுட்டு வந்தாதான் உன்னை ஏத்துப்பேன்னு சொல்றாரு கலை. அதான் உனக்கும் நல்லதுன்னு படுது. அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. உனக்கு எல்லாத்தையும் விட உன் வாழ்க்கை தானே முக்கியம் கலை. தயவு செஞ்சு நீ என் கூட பேசுறதெல்லாம் நிறுத்திரு. நீ அவரு கூடவே இரு. என்ன அவர் கூட எனக்கமா இருந்து அந்த ஸ்வேதாக்கு ஜாலர் அடிக்க சொல்றியா? என்ன கலை இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? நீங்க முக்கியங்கிற நினைப்பு என் மனசுல இருக்கிறது தான். அது மட்டும் இல்ல, உங்க பக்கம் நியாயம் இருக்கு வெண்ணிலா. நான் நியாயத்தை பக்கம் நிக்கிறேன். அப்படி நியாயமா இருக்கிற நீ நிச்சயமா தப்பு பண்ணிருக்க மாட்ட வெண்ணிலா. எல்லா விஷயத்திலயுமே நியாயமா இருக்க நீ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் எப்படி தப்பு பண்ணிருப்ப? அந்த எண்ணம் கொஞ்சம் கூட அவருக்கு இல்ல பாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நம்பிக்கை இருக்கு வெண்ணிலா. என்னைக்காவது ஒரு நாள் ஸ்வேதா மொத்தமும் தப்பு, அவ கூட இருந்து வாழ்நாள நம்ம வீண் அடிச்சிட்டோன்னு அவரு திரும்ப வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு வெண்ணிலா. அதுக்காக நான் காத்துட்டு இருக்கிறத விட வேற வழியே இல்ல வெண்ணிலா. இல்ல கலை, இப்போ நான் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்தாது. என்னால உன்னை விட்டுட்டு ஒரு வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு நீ வேணும் வெண்ணிலா, எப்பயும் வேணும். ஏன்னா என்னை விட என் நலன்ல அக்கறை காமிக்கிறவன் நீதான். இன்னும் சொல்ல போனா நீ அம்மா வெண்ணிலா. என்ன முத்து மாமா, நான் வந்தது கூட தெரியாம ரொம்ப தீவிரமா இதை யோசிச்சுட்டு இருக்கேன். இதே கேள்வி நீ ஒரு 1000 வாட்டி என்கிட்ட கேட்டிருக்க. நானும் 1000 வாட்டி அதே பதில் சொல்லியிருக்கேன். போர் அடிக்குது. நான் எதுவும் யோசிக்கல. இன்னைக்கு வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு இல்ல, அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். உத்தரா குட்டியை தத்து எடுத்துட்டோம். நம்ம ஜனனி வேற அம்மாக்க போறா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடுவுல இந்த பிசாஸ் இந்த ஸ்வேதா அவ அடிச்ச கூத்துல டோட்டலா ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி தான் இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் அப்படி சரியாயிட்டு இருக்கு. ஏதோ இந்த சந்தோஷம்லாம் அப்படியே என்னைக்குமே இருக்கணும். எனக்கும் அதான் ஆசை முத்து மாமா. இன்னைக்கு வீட்டுல இருக்கிற அமைதி எப்பவுமே இருக்கணும்னு தான் கடவுளை வேண்டிட்டே இருக்கேன். இருக்கணும். ஆனா அவ அப்படியே அமைதியா இருக்கன்றனால நம்ம அப்படியே சைலண்டா இருந்துடக்கூடாது. அவ கேடி ஃப்ராடு யமகாதகி. அவ சைலண்டா இருக்கிறானா ஏதோ பிளான் பண்றான்னு தான் அர்த்தம். எனி டைம் என்ன வேணாலும் பண்ணுவா. அப்படியே சைலண்டா இருக்கிற மாதிரி இருப்பா. ஆனா அழகா அப்படியே எல்லாருக்கும் காப்பு வச்சிருவா. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு பிரச்சனை பண்ணுவா. அதை வந்துதான் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதனால நம்ம சந்தோஷத்தை நம்ம எப்படி இழக்காம இருக்கணும்ன்றது நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். நான் கூட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் வந்தேன் முத்து மாமா. ஐயோ, உன்னை வெயிட் பண்ண வச்சிட்டேனா? ரொம்ப சாரி. பொண்டாட்டி பேச்சை கேட்காதவனா ஒரு புருஷனா? இப்ப நீ சொல்லு. போதும் போதும், ரொம்ப ஓட்டாத. ஓட்டுறதுக்கு நீ ஆடி காரா? சொல்லு. இப்போதான் கலையும் நானும் பேசிட்டு இருந்தோம். அவ மனசுக்குள்ள அவளையே அறியாம ஒரு சோகம் இருக்கு முத்து மாமா. என்னதான் ஜனனி விஷயம் எல்லாம் கேட்டு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் அவளுக்கும் ஒரு வாழ்க்கை வரணும், அவளுக்கும் ஒரு குழந்தை இருக்கணும்னு ஆசை இருக்காதா? வாஸ்தவம் தான், எனக்கும் தெரியுது. மருது பையன் எப்படி இருக்கானே, அது நான் என்ன பண்ண முடியும்? அவருக்கு கொஞ்சம் கூட கலைய பத்தின கவலையே இல்ல முத்து மாமா. ஸ்வேதா ஆட்டி வைக்கிற பொம்மையாவே மாறிட்டாரு. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. சொந்த புத்தி கிடையாது. எருமாடு வயசாது. என்ன பண்றான் என்ன பேசணும் தெரியாம பேசுறது. அவன் நடக்க சொன்னா நடக்கிறது, உட்கார சொன்னா உட்காருது, நிக்க சொன்னா நிக்கிறது. ச்சே, அசிங்கமா இருக்கு. அதெல்லாம் அவனா மாறினாதான் உண்டு. நாம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது முத்து மாமா. கலைக்காக கண்டிப்பா நாம ஏதாவது செஞ்சாகணும். உன்னாலதான் அது முடியும். அதுவும் இல்லாம இந்த ஸ்வேதாவால பூங்கோத அண்ணி வாழ்க்கையும் பாதிக்குது. அது தெரியாம அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஸ்வேதா பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறாங்க. அது அவளுக்கும் தெரியும்ல. பூங்கோத என்ன சின்ன குழந்தையா? பப்பாவா? 4 கழுத வயசாது. 4 கழுதைக்கான மூளை வேண்டாம், 2 கழுதைக்கான மூளையாவது இருக்கணும்ல. எதுவுமே கிடையாது. இவங்க 2 பேரையும் விட்டுரு. இவங்க எல்லாத்துக்கும் சீனியர். அவங்கள நான் என்னன்னு சொல்றது? சேத்தியும் அவ பேச்சதான் நம்புறாங்க. எனக்கு
எனக்கு சித்தி மேல கோவம்லாம் இல்லை, ஆனா வருத்தம் இருக்கு. சரி, நடந்துச்சு, நான் மறந்துட்டு விட்டுறலாம். சந்தோஷமா இருக்கணும் எனக்கு தான் ஆசை. ஆனா இவ விட மாட்டான். கன்ஃபார்மா எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணுவா. இவங்களும் அவ பேச்ச தான் கேட்பாங்க. அடுத்து அவ என்ன பண்ண போறான்னு யோசிச்சாலே லைட்டா ஒரு பயம் மனசோரமா இருந்துட்டு தான் இருக்கு. சரி, வரும்போது பார்த்துப்போம். ஏய், நம்ம பாட்டு பேசிட்டு தூங்கிட்டாளா? எப்படியோ எங்களை தாத்தா பாட்டி ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. போன் பண்ணும் போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். குழந்தைய தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் நல்ல செய்தி வந்திருக்கு. இனிமே ஓடி புடிச்சு விளையாடுறதுக்கு பேர குழந்தைங்க வந்துருவாங்க. ஆமாங்க, வீட்டுக்குள்ள குழந்தைங்க இருந்தாலும் இந்த வீட்டுக்கு ஒரு தனி ஆசீர்வாதம் வந்துடும். ஆமாமா, ரொம்ப கரெக்டான வார்த்தை, 100ல 1 வார்த்தை. சூப்பரா. அவங்க கிட்ட எப்ப சொன்ன? எனக்கே தெரியாம நைஸா தகவல் சொல்லிட்டியா? அது அவங்க வரது சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். என்ன நீ ஏதோ ஊர்ல உலகத்துல இல்லாத அதிசயம் மாதிரி ஜனனி வயித்துல மட்டும்தான் குழந்தை பிறக்க போற மாதிரி பில்டப் பண்றாங்க. அதுவும் மாமா ரொம்ப ஹெவியா பில்டப் பண்றாரே. அந்த மாதிரி எல்லாம் பேசாத ஸ்வேதா. என்ன நீ சேம் சைட் கோல் போடுறீங்களா? சச்சா, அப்படியெல்லாம் சொல்ல வரல. குழந்தை இல்லாத கொடுமை என்னன்னு எனக்கு தானே தெரியும். எத்தனையோ இடங்கள்ல சபையில நிக்க முடியாம நான் அவமானப்பட்டு கூனி குறுகி நின்னு இருக்கேன். அண்ணன் சொல்ற விஷயமெல்லாம் கரெக்ட் தான். குழந்தையும் தெய்வமும் கண்டிப்பா ஒண்ணுதான். அது மிகப்பெரிய அங்கீகாரத்தையே இந்த உலகத்துல வாங்கி கொடுக்குது. நான் போய் அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். அண்ணி, நேத்துதான் அவ உண்டான விஷயமே தெரிஞ்சது. அதுக்குள்ள ஏதோ 7வது மாசம் வளகாப்புக்கு சீர் பண்ற மாதிரி எல்லா சடங்கையும் இப்பவே பண்றாங்க. ஸ்வேதா, இதெல்லாம் நீ கேள்விப்பட்டதே இல்லையா? திருஷ்டி கழிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றது வழக்கம்தான். அதே மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது அவ மனசுல ஒரு சந்தோஷம் உண்டாகும்ல. அப்போ குழந்தையோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். இதெல்லாம் கால நேரம் பார்க்காம செய்யறதுதான். கலை, வா, நீ வந்து நலங்குவே. ஏற்கனவே குழந்தை உண்டாகி கலைஞ்சவ அவளுக்கு மறுபடியும் குழந்தை தங்கல. இவெல்லாம் நலங்கு பண்ணி ஜனனி வாழ்க்கை பாவம் விளங்குமா? என்னமோ நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்களேன்னு ஒரு அக்கறையில சொல்ற, வேற ஒண்ணும் இல்லப்பா. கலை, இங்க வா. நலங்கு வச்சுட்டு வந்துடுறான். நீ நானே ஜனனிக்கு எந்த வித சடங்கும் பண்ணாம இருக்கேன். நீ மட்டும் எப்படி பண்ணலாம்? முன்ன பின்ன ஒரு சடங்கு பண்ண வரோம்னா நம்ம யாரு, நம்ம தகுதி என்னன்னு யோசிக்க வேணாமா? என்ன பண்ணிட்டு இருக்க? அறிவு இருக்க உனக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ?
உங்கத உனக்கு ஆரம்பம் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு அளவுக்கு தான் மரியாதை உனக்கு. நேத்தா இப்படி உத்தரா விஷயத்துல வாங்கி கட்டிக்கிட்ட பத்தாத உனக்கு. நல்ல காரியம் நடந்துட்டு இப்போ அறிவு கிட்ட பண்ணிட்டு இருக்க. நீயா பண்ணிட்டு இருக்கியா இல்ல பேச்சை கேட்டு பண்ணிட்டு இருக்கதெல்லாம் நீ? நான் சொல்லி கொடுத்து அது அப்படியே இங்க வந்து சொல்றதுக்கெல்லாம் அவங்க ஒன்னும் பச்சை குழந்தை கிடையாதுல்ல. நல்லது கெட்டது நாளும் தெரிஞ்சவங்க தானே. ஜனனி வாழ்க்கைக்காக அவங்க பேசுறாங்க, அதை விட்டுட்டு ஏன் மேல எரிஞ்சு விழுந்தா என்ன அர்த்தம்? ஏய் ஸ்வேதா, நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு. உரிமையை இழந்தான்னு வச்சுக்கோய, எல்லாருக்கும் முன்னாடி கால இருக்கிறத கழட்டி அடிச்சு பிச்சுன்னு சொல்லிட்டேன். அண்ணே என்னண்ணே என்ன பேச்சு பேசுற? டேய் பாய முடுறா, அறிவில் வெக்கமால உனக்கு? என்ன உன் பொண்டாட்டி பத்தி பேசிட்டு இருக்க, கலைக்காக எனக்கும் வந்து உனக்கு வரல? எவளுக்காடா பேசிட்டு இருக்க? ஏய் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், நான் பொறுமையை இழந்தனா இடம் பொருளாம் பார்க்க மாட்டேன், மூஞ்சி முதல்ல பேத்து எரிஞ்சிருவேன். மரியாதை காப்பாத்திக்க போகுது. கலையை கூட்டு வா. இல்ல மாமா. ஏன் இவங்க நினைக்கிறவ நீ நினைக்கிறியா? ஐயோ அதெல்லாம் இல்ல முத்து மாமா, நான் ஒன்னும் நினைக்கல. நான் போய் கூட்டிட்டு வரேன். அண்ணே நானும் போறேனே, இவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டும். என்ன எனக்கு ஒரு குழந்தை இருந்தா இப்படி எல்லாம் பேசிருப்பாங்களா? என்ன நீ குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அவங்க அப்படி சொன்னா எல்லாம் அப்படி ஆயிடுமா? அவங்க சொன்னாங்கன்றதுக்காக இல்ல, ஆனா அவங்க சொன்ன விஷயம் நிஜம் தானே. அழாதீங்க அண்ணி. அண்ணி பாருங்க நீ, எனக்கு நீங்களும் சரி வெண்ணிலா அண்ணியும் சரி அம்மாவை விட மேலு. எப்பவுமே எனக்காக நீங்க எல்லா விஷயத்திலயும் ரொம்ப அன்போடையும் அக்கறையோடையும் எல்லாமே பண்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்க கையால செஞ்சு எனக்கு ஒரு கெட்டது நடக்குமா? சத்தியமா எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வே இல்ல அண்ணி. நீங்க வராம விட்டாதான் நான் மனசு சங்கடப்படுவேன். வாங்க அண்ணி, எனக்காக வாங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. வரமாட்டீங்களா? போ, நான் உங்க கால விழுந்து கேக்குறேன். என்ன ஜன்னி, நீ ரொம்ப பிகு பண்ணாத, எழுந்திருச்சு வா. இல்ல வெண்ணிலா, நான் வரல. கலை எழுந்திரு. கலை அண்ணி வாங்க அண்ணி, வா எழுந்திரு. வலிக்காத வெண்ணிலா, வலிச்சாலும் பரவாயில்ல. வாங்க, நீங்க வந்து நிலங்க வைங்க. நானா? நான் என்ன அண்ணி, அத்தை வீட்ல இல்லாத நேரம் அவங்க இடத்துல இருந்து நீங்க தானே எல்லாத்தையும் செய்யணும். வாங்க அண்ணி. இல்ல, நான் வரல. உங்கத வா, இந்த வீட்டோட பெரிய மனுஷன் நீதான், வந்து பண்ணு வா. அண்ணி வாங்க, நீ வந்து உங்க கையால பண்ணுங்க. ஜனனிக்கு நீங்க செய்யாம வேற யார் செய்ய போறா? வாங்க வாங்க அண்ணி. மருது பாத்தீங்களா, பூங்கோதண்ணி அவங்க எழுக்கிற எழுப்புக்கெல்லாம் ஆடுறாங்க. நம்ம கூட்டணி வீக்கா இருக்கு. இருக்கிறதே 2-3 ஆளுங்க,
அவங்களையும் அவங்க பக்கம் இழுத்துருவாங்க போல இருக்கே. சென்டிமெண்டா லாக் பண்றாங்களே.